இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 50. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 29 முதல் 31 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, மோவாபு நாட்டில் உடன்படிக்கையை புதுப்பித்தல். இஸ்ரேலர் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பு மோவாபு சமவெளியில் வைத்து ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். கடந்த கால பராமரிப்பு. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் நடந்தபோது அவர்களின் ஆடைகள் பழையதாகவில்லை, காலணிகள் தேயவில்லை என்பதை மோசே நினைவூட்டுகிறார். எச்சரிக்கை: யாராவது தங்களுக்குள்ளேயே நான் என் விருப்பப்படி நடந்தாலும் எனக்கு நலம் உண்டாகும் என்று தங்களை தாங்களே தேற்றிக்கொண்டு சிலைகளை வணங்கினால் ஆண்டவரின் கோபம் அவர்கள் மீது எரியும். மறைபொருட்கள். மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியவை என்பதை 29ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது, மனமாற்றமும் வாழ்வின் தெரிவும். மக்கள் தவறு செய்து சிதறடிக்கப்பட்டாலும் அவர்கள் மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பினால் அவர் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பார் என்று மோசே கூறுகிறார். கட்டளை கடினமானது அல்ல. இறைவனின் கட்டளை வானத்திலோ அல்லது கடலுக்கு அப்பாலோ இல்லை, அது மிக அருகிலேயே உங்கள் வாயிலும் இதயத்திலும் தான் உள்ளது. 2 வழிகள், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று உன் முன் வைத்துள்ளேன், நீயும் உன் சந்ததியும் வாழும்படி வாழ்வை தெரிந்தடி என்று 30ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, யோசுவா நியமனமும் சட்டத்தை வாசித்தலும். மோசேக்கு இப்போது 120 வயது. அவர் இனி மக்களை வழிநடத்த முடியாது என்பதை அறிவிக்கிறாரு. புதிய தலைவர். மோசே யோசுவாவை அழித்து, நீ அஞ்சாதே, கலங்காதே, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்று கூறி மக்கள் முன்னிலையில் அவரை தலைவராக உறுதிப்படுத்துகிறார். சட்டத்தை வாசித்தல். ஒவ்வொரு 7ஆம் ஆண்டும் கூடார திருவிழாவின் போது மக்கள் அனைவரும் கூடியிருக்கும் போது இந்த திருச்சட்டத்தை வாசிக்கப்பட வேண்டும். எதிர்கால முன்கூட்டிய அறிவிப்பு. மக்கள் கானானில் குடியேறிய பிறகு அந்நிய தெய்வங்களை வணங்கி வழி விளங்குவார்கள் என்பதை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்கு சாட்சியாக ஒரு பாடலை எழுதும்படி மோசேக்கு கட்டளையிடுகிறார் என்பதை 30ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வாழ்க்கை பாடங்கள். இறைவனின் அன்றாட பராமரிப்பு. ஆடை பழமையாகவில்லை, காலணி தேயவில்லை என்பது ஆண்டவர் மிகச்சிறிய தேவைகளை கூட கவனிப்பார் என்பதை காட்டுகிறது. பெரிய அற்புதங்களுக்காக மட்டும் காத்திருக்காம நம்முடைய அன்றாட தேவைகளை இறைவன் சந்திக்கும் விதத்திற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கீழ்ப்படிதல் ஒரு தேர்வு. வாழ்க்கையும் சாவும் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்முடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது. சூழ்நிலைகளை குற்றம் சொல்லாமல் நம்முடைய முடிவுகளை இறைவார்த்தையின் அடிப்படையில் எடுக்க வேண்டும். வாழ்வை தேர்ந்தெடுப்பது என்பது இறைவனை தேர்ந்தெடுப்பது ஆகும். இறைவார்த்தையின் எளிமை. இறைவனின் கட்டளைகள் நமக்கு புரியாத புதிர்கள் அல்ல, அவை நம் இதயத்திலும் நாவிலும் உள்ளன. ஆன்மீகம் என்பது எட்டாத உயரத்தில் இல்லை, அது நம் அன்றாட செயல்களிலும் நாம் பேசும் வார்த்தைகளிலும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான். தலைமுறை கடந்த விசுவாசம். 7ஆம் ஆண்டுதோறும் சட்டத்தை வாசிக்க சொன்னது விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தான். நாம கற்றுக்கொண்ட உண்மைகளை நம்முடைய பிள்ளைகளும் பேர பேத்திகளும் அறிய செய்வதுதான் நம்முடைய ஆன்மீக கடமை என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை சிந்தித்து பார்ப்போம். இறைவனின் பாதையில் நடக்க அவரது அருள் வேண்டி இந்த நாளில் ஜெபிப்போம். நன்றி.